ஹே ஆல் எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். அகெயின் ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான். ரொம்ப சிம்பிளான ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி. கேபேஜ் ரைஸ், முட்டைகோஸ் சாதம், அதுக்கப்புறம் பொட்டேட்டோ ஃப்ரை தான். நல்ல காம்பினேஷன் இது ரெண்டுமே. நான் ஆல்ரெடி உங்களோட கேரட் ரைஸ் ஷேர் பண்ணியிருக்கேன். நிறைய வாட்டி பண்ணிட்டேன், பட் எனக்கு இது ஞாபகத்துலேயே இல்லை. நானும் இது பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு. கேபேஜ் ரைஸ் உங்களோட அந்த ரெசிபி ஷேர் பண்ணிக்கிறேன். அப்புறம் இப்போ பொட்டேட்டோ ஃப்ரை தான் பண்ணிகிட்ருக்கேன். இது நான் முன்னாடியே நிறைய வாட்டி ஷேர் பண்ணிவிட்டேன். இருந்தாலும் ஒரு வாட்டி சொல்கிறேன். எண்ணெயில் கொஞ்சமாக கடுகு சீரகம் தாளிச்சிட்டு க்யூப்ஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் பொட்டேட்டோஸ் ஆட் பண்ணிக்கோங்க. உருளைக்கிழங்கு ஆட் பண்ணி கொஞ்ச நேரம் நல்லா எண்ணெயிலே ஃப்ரை ஆகட்டும். உப்பு ஆட் பண்ண வேண்டாம். உடனே ஒரு 3 நிமிஷத்துலேருந்து ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிவிடுங்க. அது ஃப்ரை பண்ணதுக்கப்புறமா நீங்கள் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஒரு அரை டீஸ்பூன் மாதிரி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிவிடுங்க. அது மேலெல்லாம் ப்ரௌன் ஆகிற அளவுக்கு ஒரு ஃப்ரை ஆகிடும் உருளைக்கிழங்கு. அதுக்கப்புறமா உப்பு ஆட் பண்ணிவிட்டு நம்ம மசாலாலாம் ரொட்டீன் மசாலா தான். மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், தனியாத்தூள், உங்கள் காரத்துக்கு தகுந்த அளவுக்கு நீங்கள் மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக வறுத்தரைச்சி ஜீரகப்பொடி அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை ஆகட்டும். அதுக்கப்புறம் நம்ம இதில் தண்ணிலாம் இல்லை. இது வேக வைக்காத உருளைக்கிழங்கு தான். ஜஸ்ட் தோல் சீவிட்டு அப்படியே அரிஞ்சு தான் போட்டிருக்கேன். நீங்கள் சிம் பண்ணி மூடி போட்டு விட்டோம்னா அந்த ஆவிலேயே அது நல்லா முறுன்ட்டு ஃப்ரை ஆகி உருளைக்கிழங்கு வெந்துடும். மசாலாலாம் ஆட் பண்ணிவிட்டு ஒரு பரட்டிட்டு நம்ம சிம் பண்ணி மூடி வச்சிட வேண்டியது தான். ஒரு 5 மினிட்ஸ் 7 அதிகபட்சம் 7 மினிட்ஸில் அது வெந்துடும். நீங்கள் குட்டி குட்டி க்யூப்ஸாக கட் பண்ணியிருந்தீங்கன்னா சீக்கிரமே வெந்துடும். இந்த மாதிரி சூப்பராக டேஸ்டியாக இருக்கும். கலந்த சாதத்துக்கெலாம் இந்த காலையில் பண்ணுறதுக்கும் இது குயிக் ஆகிடும். ஸோ பொட்டேட்டோ ஃப்ரை ரெடி. கேபேஜ் ரைஸ் பார்க்கலாம். கேபேஜ் ரைஸ்க்கு பார்த்திங்கன்னா கடாயில் எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெயில் கொஞ்சமாக கடுகு சீரகம், அதுக்கப்புறம் உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு இதெல்லாம் நல்லா தாளிச்சிட்டு அதுக்கப்புறம் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். பச்சை மிளகா அதுவும் நறுக்கி வச்சுருக்கேன். அதை ஆட் பண்ணி நம்ம வதக்கிக்கலாம். வெங்காயம் ரொம்ப வதங்க வேணாம். லேசாக வதக்கிட்டு அந்த ஒரு கண்ணாடி பதத்துக்கு வரும் போதே நீங்கள் கேபேஜையும் ஆட் பண்ணிக்கலாம். கேபேஜ் அதே மாதிரி நீங்கள் ஓவர் குக் பண்ண வேண்டாம். இந்த சாதத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் க்ரன்ச்சினஸ் இருந்தால் நல்லாயிருக்கும். ஓவர் குக் பண்ண வேணாம் கேபேஜை. வெங்காயமும் அதே மாதிரி ஒரு கண்ணாடி பதத்துக்கு வந்த உடனே நீங்கள் கேபேஜையும் ஆட் பண்ணிக்கலாம். கோஸ் ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக வதக்கிட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் தான் வெங்காயம் போட்டு ஒரு நிமிஷத்துலேயே நீங்கள் திருப்பி கோஸையும் சேர்த்து அதையும் லைட்டாக வதக்கிட்டு நீங்கள் உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்தோன்னே கோஸ் தண்ணி விட ஆரம்பிச்சிடும், வதங்கவும் ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் நம்ம இதில் ரொட்டீன் மசாலாவும் சேர்த்துக்கலாம். கோஸ் வதங்கிடுச்சு. லைட்டாக வதங்கினா போதும். வதங்கின உடனே நீங்கள் உப்பு சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. நான் ஒரு அரை டீஸ்பூன் மாதிரி இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம ரொட்டீன் மசாலாலாம் சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், தனியாத்தூள், பச்சை மிளகாவும் போட்டிருக்கோம். அதனால் கொஞ்சமாக மிளகாய்த்தூள் போட்டால் போதும். குழந்தைங்க சாப்பிடக்கூடிய அளவுக்கு காரத்தை தகுந்த அளவுக்கு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இப்போ இது பார்த்திங்கன்னா இந்த ஸ்டேஜ்லேயே மிஞ்சி போனால் ஒரு 5 மினிட்ஸ்க்குள்ளேயே கோஸ் கடகடன்னு வதங்கிடும். அதுக்கப்புறமே நீங்கள் மசாலாலாம் ஆட் பண்ணி நல்லா பரட்டி விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் அவ்வளோதான் நீங்கள் மூடி போட்டு விட்டிங்கனாலே போதும். அதுவே குக் ஆகிடும். அது ஃபுல் ஓவர் குக் ஆக வேண்டாம் கோஸு. அதுக்கப்புறம் நம்ம வடித்து வச்சுருக்க சாதம், ஆற வச்சு எடுத்து வச்சுருக்க சாதம் அதை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் நல்லா பரட்டி விட்டுருங்க. கலரி எடுத்துட வேண்டியது அவ்வளோதான். கேபேஜ் ரைஸ் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த ரைஸு ட்ரை பண்ணி பாருங்கள். இது வரைக்கும் செஞ்சது இல்லைனா. எப்போவுமே ரெகுலராக நான் கேரட் ரைஸ் அதிகமாக செய்வேன். கேபேஜையே செய்ய மாட்டோம் அப்படின்னா ஒரு ஃபுல் கேபேஜ் எடுத்து கோஸ் எடுத்து நம்ம இவங்களுக்கு மட்டும் கொஞ்சோண்டு எடுத்தால் போதும், மீதி எடுத்து வைக்கணும். அது அப்புறம் நெக்ஸ்ட் டைம் பொரியலுக்கு பத்தாது. இந்த மாதிரி ரீசன்ஸால் நான் அடிக்கடி செய்கிறதில்ல. பட் இதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும். நான் ரைஸ் போட்டதுக்கப்புறம் உப்பு கரெக்டாக இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு நீங்கள் உப்பையும் ஆட் பண்ணி பரட்டி இறக்கிட வேண்டியதான். அவ்வளோதான். கேபேஜ் ரைஸ் இஸ் ரெடி. டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் ரெசிபி. அண்ட் இன்றைக்கி லஞ்ச் பாக்ஸ் பார்த்திங்கன்னா இதுதான். கேபேஜ் ரைஸ், அதுக்கப்புறம் பொட்டேட்டோ ஃப்ரை. கடைசியாக கண்டிப்பாக கொத்தமல்லி ஆட் பண்ணுங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த சாதத்தோட.
கொத்தமல்லி ஆட் பண்ணிவிட்டு, நான் கருவேப்பிலை கூட இதில் சேர்க்கல, நாட் நெசசரி. பட் கடைசியாக கொத்தமல்லியும் ஆட் பண்ணி பரட்டி இறக்கிடுங்க. அவ்வளோதான், சூப்பராக இருக்கும் இந்த ரைஸு. இன்றைக்கி இந்த வீடியோ, ஷார்ட் வீடியோ அண்ட் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி, லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அப்புறம் காலையில் பிரேக்ஃபாஸ்ட் பார்த்திங்கன்னா வந்து சீஸ் டோஸ்ட் தான் கொடுத்துட்ருக்கேன் பசங்களுக்கு. சீஸ் டோஸ்ட் பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளாக பண்ணுறது தான். நான் இது வந்து ப்ரெட்டு டோஸ்ட் பண்ணிவிட்டு, லேசாக நெய் போட்டு 2 பக்கம் ப்ரெட் டோஸ்ட் பண்ணிவிட்டு, நம்ம பீஸா பாஸ்தா சாஸ் இருக்கும் இல்லையா, அதுவே வந்து கொஞ்சமாக ஒரு அரை டீஸ்பூன் ப்ரெட்டில் தடவிட்டு ஸ்லைஸ் சீஸ் தான் வைக்கிறேன். இல்லை நீங்கள் அந்த மொசரெல்லா சீஸ் இல்லைன்னா டைஸ்டு சீஸ் நிறைய வருது, அதையும் ஆட் பண்ணி கூட பண்ணலாம். நார்மல் ப்ராசஸ்டு க்யூப் சீஸும் துருவி போட்டு பண்ணலாம். இதே மாதிரி நல்லாயிருக்கும் இந்த பீஸா பாஸ்தா சாஸோடு பண்ணும் போது இந்த சாண்ட்விட்சு. அவ்வளோதான், இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு உங்களுக்கு இதான் பண்ணி கொடுத்தேன். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் யா, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.